வேதாரண்யம் அடுத்த கரியாப்பட்டினத்தில் தமிழக வெற்றிக்கழக ஒன்றிய பொருளாளர் சக்திவேல் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாட்டிலை வீசினர். சவுடு மணல் விற்பனையில் ரமேஷ் என்பவரோடு ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இச்சம்பவம் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனமும் நிலைக்கதவும் தீயில் எரிந்து சேதமடைந்தன. வீட்டில் இருந்த குடும்பத்தினர் காயமின்றி தப்பினர். கரியாப்பட்டினம் போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி பொருளாதார குற்றங்கள் அதிகமாக நிகழும் இந்திய பெருநகரமாக மும்பை திகழ்கிறது. 2023 ஆண்டில் 6476 பொருளாதார குற்ற வழக்குகள் மும்பையில் பதிவாகியுள்ளன. ஆனால் 2022 ஒப்பிடுகையில் 484 வழக்குகள் குறைந்துள்ளன. மும்பைக்கு அடுத்தபடியாக ஹைதராபாத் 5728 பொருளாதார குற்ற வழக்குகளும், ஜெய்ப்பூரில் 5304 வழக்குகளும் பதிவாகின. மகாராஷ்டிராவில் நிதி மோசடி வழக்குகள் அதிகரித்து வருகின்றன. 2021 15550 நிதி மோசடிகள் நடந்தன. இது 2022 18729ஆகவும் 2023 19803ஆகவும் அதிகரித்துள்ளது. 2023 ஆண்டில் இந்தியாவில் பதிவான மொத்த குற்றங்களின் எண்ணிக்கை 7.2% அதிகரித்துள்ளது. 2023 ஆண்டுக்கான தேசிய குற்ற ஆவண காப்பக தரவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டன. அதன்படி 2023 பதிவான ஒட்டுமொத்த குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை 62,41,569. 2022 பதிவான மொத்த குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை 58,24,946. இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குற்ற வழக்குகள் 5.78% அதிகரித்தன. சிறப்பு மற்றும் உள்ளூர் சட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட குற்ற வழக்குகள் 9.5% அதிகரித்துள்ளன. குற்ற விகிதம் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 422.2 என்பதிலிருந்து 448.3 அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் மதப்பள்ளி ஒன்றில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 91 மாணவர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளனர். 2 நாட்களாக அவர்கள் சிக்கியுள்ள நிலையில் 300 பேர் கொண்ட மீட்புக் குழு இடிபாடுகளை அகற்றி மாணவர்களை வெளியே கொண்டுவர போராடி கொண்டிருக்கிறது. கிழக்கு ஜாவா பகுதியில் உள்ள அந்த பள்ளியில் நூற்றுக்கணக்கானோர் மதிய பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த போது கட்டிடம் இடிந்து விழுந்தது. 3 பேர் உயிரிழந்ததாகவும் 100 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். உள்ளே சிக்கி 2 நாட்கள் ஆகிவிட்டதால் 91 பேரில் எத்தனை பேர் உயிர் பிழைத்திருப்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. RSS பல்வேறு சவால்களை சமாளித்து நூற்றாண்டுகளை கடந்தும் தேச சேவையாற்றி வருவதாக பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். RSS அமைப்பின் நூற்றாண்டு விழாவையொட்டி டெல்லியில் சிறப்பு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார். இதன் பின்னர் பேசிய அவர், நாட்டை கட்டி எழுப்புவதில் RSSின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நாட்டின் வெவ்வேறு தரப்பு மக்களின் நலனுக்காக பாடுபடும் அதே நேரத்தில் தேசமே பிரதானம் என்ற கொள்கையில் இருந்து வழுவாமல் RSS செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் ஆதார பலம் என்றும், இது உடையும் பட்சத்தில் நாடு பலவீனமடையும் என்றும் பிரதமர் மோடி பேசினார். காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உடல்நலக் குறைவால் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காய்ச்சல் மற்றும் கால் வலியால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சிகிச்சைக்கு பின்னர் கார்கேவின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே கார்கேவுக்கு இதய துடிப்பை சீர்படுத்துவதற்கான பேஸ்மேக்கர் இயந்திரம் பொருத்த மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாகவும், தற்போது அவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவரது மகன் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அரசு செலவுகளுக்கான நிதி ஒதுக்கீடு முடக்கப்பட்டதால் நிர்வாகம் முடங்கியது. அமெரிக்காவில் அரசு செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செப்டம்பர் 30 நள்ளிரவோடு முடிவடைந்தது. மேற்கொண்டு செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை பெற நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டியிருந்தது. இதற்கான மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் அரசு கொண்டு வந்த நிலையில் அதற்கு எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி ஒப்புதல் அளிக்கவில்லை. எதிர்க்கட்சியினருடன் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் பேசி முயற்சி மேற்கொண்டும் பலன் கிடைக்கவில்லை. இதனால் அரசு செலவுகளுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேவையான நிதி கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், ராணுவ வீரர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அரசு செலவினங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்காத நிலை கடந்த 7 ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாகும்.
ட்ரம்ப் அதிபராக இருக்கும்போது இதுபோன்ற நிலை ஏற்படுவது இது 3வது முறையாகும். நவராத்திரி விழாவின் 9வது நாளான சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை போற்றி மாணவ மாணவிகள் தங்களது நோட்டு புத்தகங்கள், எழுதுபொருட்கள், இசைக்கருவிகள் போன்றவற்றை தூய்மை செய்து பூஜையில் வைத்து வழிபடுகின்றனர். வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் என அனைத்து இடங்களிலும் வாழை தோரணங்கள் மற்றும் மாவிலை தோரணங்கள் கட்டி அலங்கரித்து வழிபடுகின்றனர். பொரி, கடலை, பழங்கள், அவல், கரும்பு துண்டுகள், பூசணிக்காய், சுண்டல் போன்றவற்றை சமைத்து படைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர். ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் பிரசித்தி பெற்ற பாடிகார்ட் முனீஸ்வரன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இக்கோவிலில் பூஜை செய்தால் வாகனங்கள் விபத்தில் சிக்காது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இதனால் சென்னையின் பல பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் தங்கள் பைக், கார், ஆட்டோ, லாரி உள்ளிட்ட வாகனங்களை நீண்ட வரிசையில் நிறுத்தி சிறப்பு பூஜை செய்தனர். வாகனங்களுக்கு பூஜை செய்வதற்காக இருசக்கர வாகனங்களுக்கு 400 ரூபாயும், கார்களுக்கு 600 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் ஆயுத பூஜைக்காக பொதுமக்கள் ஆர்வத்துடன் பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். வரத்து அதிகரிப்பால் பூக்கள் விலை குறைந்துள்ளது. நேற்று கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ இன்று 700 ரூபாயாக குறைந்து விற்பனையாகிறது. அதேபோல முல்லைப்பூ 700 ரூபாய்க்கும், செவ்வந்தி 150 ரூபாய்க்கும், சம்பங்கி 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வழக்கத்தை விட விற்பனை மிகவும் மந்தமாக இருப்பதால் பூக்களின் விலை வெகுவாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பூஜை பொருட்கள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை நகர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பூ, பொரிகடலை, பூசணிக்காய், அகல் விளக்கு, எலுமிச்சம்பழம், வாழைக்கன்று உள்ளிட்ட பொருட்களை அதிக அளவில் வாங்கிச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து குறைவு காரணமாக அவரைக்காய், கோவக்காய் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அவரைக்காய் 48 ரூபாயாகவும், கோவைக்காய் விலை 27 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 69 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழாவின் 9வது நாள் விழா நடைபெற்றது. ஸ்ரீ பிராணாம்பிகை தாயார் ஸ்ரீ சரஸ்வதி தேவி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நவராத்திரியை முன்னிட்டு அம்மனுக்கு சகஸ்கரநாம அர்ச்சனை, மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் நவராத்திரி விழாவின் 9வது நாள் நேற்று நடைபெற்றது. பராசக்தி அம்மன் மகிஷாசுரமர்தினி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அபிஷேகம் செய்து பஞ்சமுக கற்பூர ஆரத்தி காட்டினர். மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்பாளை தரிசனம் செய்தனர். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை 16 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1754 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோகத்துக்கான 14.2 கிலோ சிலிண்டரின் விலை மாற்றமின்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. மாதந்தோறும் எரிவாயு சிலிண்டர்களுக்கான விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆயுத பூஜை, விஜயதசமி, காந்தி ஜெயந்தி என தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் தங்களின் சொந்த ஊர்களுக்கு திரண்டு சென்றனர். இதனால் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் நேற்று மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. வழக்கமாக இயங்கும் பேருந்துகளுடன் கூடுதலாக 885 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. காலை நேரத்தில் குறைந்திருந்த பயணிகள் மாலை 7 மணிக்கு பிறகு பெருமளவில் திரண்டனர். அதிக பயணிகள் தேவை காரணமாக தனியார் பேருந்துகளையும் வாடகைக்கு எடுத்து அரசு இயக்கியது. பேருந்து நிலையம் முழுவதும் மக்கள் குவிந்த நிலையில் நீண்ட நேரம் காத்திருந்து பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். கடந்த 2 நாட்களில் பேருந்துகள், ரயில்கள் மூலமாக சுமார் 8 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர்.